ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏரி வர்ஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா வீடியோவே எடுக்க முடியல. ரெண்டாவது பிள்ளைங்களை பார்க்குறதே பெருசு. வீட்டையும் குழந்தைங்களையும் பார்க்குறதே நேரமே இருக்காது. ஃபோனில் நெட்டும் வைக்க விட மாட்டாங்க. ஃபோனை எடுத்து நோண்டி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் லாங் வீடியோ போட முடியல. என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறையா சப்ஸ்கிரைபர் வரணும். சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறம் டெய்லியும் வசனங்கள்லாம் போடுவேன். வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லியும் நான்லாம் உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்டின் தான். நாங்கள் அவ்வளோவாலாம் சர்ச்சுக்கு வாரம் போகிறதான் உண்டு. மற்றபடியெல்லாம் ஓயாமல் எல்லாரும் மாதிரி வசனம் படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே இவங்க அப்பா அதுவும் சுத்தம் சர்ச்சுக்கே எங்களை விட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் சர்ச்சுக்கெல்லாம் போனேன். ஆனால் உண்மையாலுமே ஏசப்பாவை நம்ம தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இல்லாட்டினா நம்ம இல்லவே இல்லை. என்னையை பொறுத்தளவு அதுதான். ஏசப்பான்னு சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நீங்கள் தேடிக்கோங்க. அவர் கடவுள் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. எனக்கெல்லாம் தாயும் தகப்பையும் எல்லாமே ஏசப்பா தான். அப்படி தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் இந்த வசனம் போடுறத வச்சு ஏதாவது ஒரு வசனம் நம்ம மனசில் தங்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதான் டெய்லியும் ஏசப்பாவோட வசனங்களை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாவது ஏசப்பாவை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் படித்ததெல்லாம் ஒரு ஹாஸ்டல். அங்கே ஏசப்பா பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லா கடவுளையும் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 பாட்டுமே படிப்பாங்க. ரொம்பலாம் சாமின்லாம் எனக்கெல்லாம் அப்படிலாம் போக தெரியாது. லீவுகளுக்கு வீட்டுக்கு போனால் மட்டும்தான் சர்ச்சுக்கு போவோம். ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின்னால் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். எங்கள் தாத்தா தான் சர்ச்சே கட்டி கொடுத்துருக்காங்க நாங்கள் இருக்கிற பக்கத்தில். அதனால் ஏசப்பா உண்மையிலுமே நல்லவர். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. என்னை பிடிச்சின்னா, என் வீடியோ பிடிச்சின்னா நீங்கள் லைக்கு, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இடைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா கையில் ஃபோன் போணுச்சுன்னா அதுவாக 100 வீடியோ போட்டுருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அவளாக லைவ் ஆன் பண்ணி லைவையும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. லைவும் போச்சு. இப்போ டெய்லி வீடியோ போடுறத வச்சு தான் ஏதோ 1, 2 சப்ஸ்கிரைபர் வராங்க ஃப்ரெண்ட்ஸு. தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு என்ன சொல்கிறது, இப்படியே போய்கிருக்கு. ஸ்கூல் போயிட்டாங்க ஒரு வழியாக. இன்னும் டெய்லியும் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் போடுறேன். அது நெட்டு வேறு இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட். போடுற அந்த 1.5 GB டப்புன்னு காலியாக போயிடும். லாங் வீடியோலாம் போட்டால் நெட்டு காலியாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஷார்ட்ஸாக போடுறேன். வீடியோ பிடிச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. எனக்கும் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில். அவங்க வீட்லேயும் அவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து எங்கள் பாப்பா, தம்பி 2 பேர். ஏசப்பா எங்களை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஏசப்பாவோட கிருபையினால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். எங்கள் குடும்பத்தையும் ஏசப்பா நல்லபடியாக பார்த்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரை நோக்கி கூப்பிட்டு அவங்கள வெட்கப்பட்டே போக செய்ய மாட்டார். நிறையா வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? நீங்களும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு நன்மையே செய்வார். எங்கள் பாப்பா தம்பி 2 பேரும் ஒரே சண்டை. ஒருத்தர் ஃபோனை வச்சுருந்தா இன்னொருத்தர் ஃபோனை பிடிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்.
நெட்டே வைக்க விடாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் ஒரு ஒரு வசனத்தை கற்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் கற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கற்றுக்கங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் எங்கள் பெரியப்பாலாம் எங்களை அடிப்பாங்க, வசனத்தை படிக்க சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்லிலாம் அடிப்பாங்க. இப்போல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து வசனம்னு ஒரே ஒரு வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். கேரளாலாம் எங்கள் ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இவங்களுக்கு ஹிந்து பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்லோகத்தில் அப்படி தான் சொல்லி தருவாங்க. இங்கே வர்ஷினி படக்குன்னு மயக்க பிடிச்சிட்டு எனக்கு வசனமே தெரியாது, எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லியே தர மாட்டாங்கலாம் சொல்லி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ டெய்லியும் அவளே எடுத்து ஃபோனில் எடுத்து வசனங்கள்லாம் வந்து போட்டுறா வீடியோவாக. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் டெய்லி, தம்பிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா நல்லா எல்லாமே கற்றுக்குருவா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் குழந்தைங்க இருக்குங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் உடம்பு முடியாமல் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லியும் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 1000 வியூஸ், 1500 வியூஸ் போகிறதே பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் லட்சக்கணக்கில் போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. சரி, நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ தானே யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்கிறணுன்னு ஆர்வமாக இருக்குது. நல்லா என்னோடய வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இவ்வளோ நாளாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா 10 வியூஸ் 15 வியூஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ டெய்லியும் 4-5 வசனமாவது போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க இல்லாத நேரம் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பகலில். அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்துட்டதுக்கப்புறம் ஃபோனை பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நம்பிக்கை வைத்தால் அதிசயம் நடக்கும். ஒரு நாள் எருசலேம் நகரத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் பல வருடங்களாக நடக்க முடியாமல் படுத்திருந்தான். அனைவரும் அவனை பார்த்து, இவன் இனி எழ முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியாக வந்தார். அந்த மனிதன் மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. இயேசு என்னை குணப்படுத்துவார் என்று முழு விசுவாசத்துடன் அவர் கத்தினார். இயேசு அவனை பார்த்து சொன்னார்,